ஹாய், இன்றைக்கி நமக்கு டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்து 25,900க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா அது வந்து செல் தான் கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு, பியரிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது நிஃப்டியில். ஓகே, நம்மளோட ஸ்டாக் டேட்டா அப்டேட்டுக்கு வரலாம். ஸ்டாக் அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் வித் 230 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. 225 சின்னு இன்னொரு டேட்டாவும் இருக்குது. அப்போ நேஷ்னல் அலுமினியமில் 225 ஃபஸ்ட் டார்கெட்டு, 230 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 214 ஓப்பன் ஆகிருக்கு. 227 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. 227 வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 225 தான். ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 230 வரைக்கும் நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் மார்னிங்கே எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நமக்கு செகண்ட் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. 200 ருபீஸ் ஒர்த் உள்ள ஒரு ஸ்டாக்கில் 12 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 44 ருபீஸ் தான் தேவைப்படுது ஒரு குவான்டிட்டிக்கு. அப்போது 100 குவான்டிட்டின்னு வரும்போது 4500 ருபீஸ் தான் மினிமமாக தேவைப்படுது. அதனால உங்களுக்கு 5 டைம்ஸ் மார்ஜின் கிடைக்குது. நீங்கள் இப்போது ஒரு குவான்டிட்டிக்கு 14 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக 1480 ருபீஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எல்டிஎஃப் இருக்குது. எல்டிஎஃப் வித் 190ன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ எல்டிஎஃப்பில் 190 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 187 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 189 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இதே இது நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு 190.85. 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் ஈக்விட்டிக்கும் ஃப்யூச்சருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து எப்போவுமே ஹிட் ஆகிடுது. இந்த எல்டிஎஃப் ஸ்டாக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 டேஸ் பிஃபோராகவே நம்மளோட டேட்டா அப்டேட் பண்ணுற வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தோம். 185 190 சிஇ டார்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 170 அந்த ரேஞ்சில் 165 அந்த ரேஞ்சிலே நம்ம கொடுத்துருந்தோம் 15 டேஸ் பிஃபோராகவே. 30 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேதர் ஆகிருக்கு 15 டேஸில். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே டேட்டா யூஸ் பண்ணி டேட்டாவை பார்த்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம செக் பண்ண போகிறது இல்லை. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குமே நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அதனால் அது பிலோ 200 ருபீஸ் வர்த்துள்ள ஸ்டாக்கு, அதனால் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வித் 1960ன்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்குது. அப்போ இன்ஃபோசிஸில் 1960 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 1876 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 1909 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் வந்து நமக்கு 1960 வரைக்குமே டார்கெட் இருக்குது. 1960 வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 160 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எதுவும் டேட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். டாடா ஸ்டீல் வித் 160 பிஇ 165 பிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 165 ஃபஸ்ட் டார்கெட்டு, 160 செகண்ட் டார்கெட்டு. பிஇ டேட்டா இருக்கிறதுனால பியரிஷ் மூவ்மெண்ட் தான். ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 169 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் வந்து 165 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. தென் இன்னும் 160 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். 160 செகண்ட் டார்கெட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 165 ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நம்மளோட செகண்ட் டார்கெட்டு 160 நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. நீங்கள் இதில் பிஇ டேட்டா பார்த்த மாதிரியே இது எவ்வளோ கிளியரான பியரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எல்லா டேட்டாஸுமே சிஇ டேட்டா இருக்கும்போது நமக்கு டாடா ஸ்டீல் பிஇ டேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி மூவ்மெண்ட்டும் பியரிஷாக தான் இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா டாடா பவர் இருந்துச்சு. டாடா பவர் வந்து சிஇ டேட்டாஸ் இருந்துச்சு. டாடா பவரில் சிஇ டேட்டா இருந்ததுனால அதோட மூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. மார்னிங் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த டேட்டா இல்லை, டிஸப்பியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்ட் இருக்குது. அசோக் லைலாண்ட் வித் 250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ அசோக் லைலாண்டில் 250 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 236 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 242 வரைக்கும் போயிருக்கு. லோ ப்ரைஸ் 234 வரைக்கும் போயிருக்கு.
ஹை ப்ரைஸ் 242 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 250. டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை. மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் 240 ஹிட் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். 240 ஒன்ஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 240 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 250 டார்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏபிசி கேபிட்டல் இருக்குது. ஏபிசி கேபிட்டல் வித் 250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 245 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஏபிசி கேபிட்டலில் 245 தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, 250 வந்து நமக்கு செகண்ட் டார்கெட்டு. ஏபிசி கேபிட்டல் இன்றைக்கி ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 237 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 243 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 245 எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 245 எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. 245 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கு. தென் 250 டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஆனால் ஈக்விட்டியில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொரார்லெஸ் ஒரு 1 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு டார்கெட்டுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு 1 பாயிண்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஈக்விட்டிலேயுமே உங்களுக்கு 244 அதாவது அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு பக்கத்துலேயே டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இன்னும் நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபெட் இருக்குது. சாம்பிள் ஃபர்ட் வந்து உங்களுக்கு 550 சின்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் இருக்குது. இப்போ சாம்பிள் ஃபர்ட்டில் 550 தான் நமக்கு டார்கெட்டு. 533 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 550 டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளியரான புல்லிஷ் மூமெண்ட்டு. மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலும் கிளியரான புல்லிஷ் மூமெண்ட்டு. டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் கேப் ஃபில் ஆகலை. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 600 டார்கெட் இருந்துச்சு. ஸோ 600 வரைக்கும் சாம்பிள் ஃபர்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி இருக்குது. ஜிஎன்எஃப்சி வித் 700 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஜிஎன்எஃப்சியில் நமக்கு 700 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 675 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 699 வரைக்கும் போயிருக்கு. 699.70. அப்போ ஆல்மோஸ்ட் 700 டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக. நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஜிஎன்எஃப்சி ஸ்டாக் வந்து டேட்டாவில் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு டேட்டாவில் அப்டேட் ஆகும். இது இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா தான். நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பிஹெச்இஎல் மட்டும் ஆட் ஆகிருக்கு. பிஹெச்இஎல் வித் 285 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் ஆட் ஆகிருக்கு. அப்போ பிஹெச்இஎல்ல 285 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 280 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 285. அப்போ எக்ஸாக்டாக நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இன்னும் வேறு ஏதாவது டேட்டா 290 சிஇ 300 சிஇன்னு ஏதாவது டேட்டாஸ் ஆட் ஆச்சுது அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். டேட்டாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.